ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிருத்திவிராஜ் தான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல அவரு நடிச்சதுக்கு அவருக்கு அவார்டே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு பயங்கரமா நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாரு. அதுவும் இல்லாம படம் பார்க்குற நமக்கே சில இடத்துல அழுகையே வந்துடும், அந்த அளவுக்கு இந்த படம் நடிச்சிருப்பாரு. ஊர்ல பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு, சொந்தங்களை விட்டுட்டு, பந்தங்களை விட்டுட்டு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணுன்ற குறிக்கோளுக்கு போற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். நம்ம தாய்நாட்டோட அருமையை உணர வச்ச ஒரு படம். சரி, ஒன்லைனர்லாம் சொல்ல விரும்பல, நேரா படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய புயல் மாதிரி ஒன்று காட்டுறாங்க பாலைவனத்துல. அங்க இருக்கிற ஒட்டகங்கள்லாம் அங்கிருந்து ஓடி வந்துகிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல ரொம்பவே வயசான ஒரு தோற்றத்துல இங்க ஒருத்தர் அங்க இருக்கிற ஒட்டகத்துக்கு வைக்கிற தண்ணியவே குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே இங்க படத்தோட டைட்டில போடுறாங்க. கட் பண்ண சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. துபாய் ஏர்போர்ட்ல அங்க பாஸ்போர்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன வேலைக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இவருக்கு சொல்ல தெரியல. நம்ம ஹீரோக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், மற்றபடி எந்த ஒரு லாங்குவேஜுமே தெரியாது. பக்கத்துல ஊருக்கார பையன் ஒருத்தன் வந்திருக்கிறான் நம்ம ஹீரோ கூடவே. அவன் தான் இங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட நாங்க வந்துட்டு ஒரு ஹெல்ப்பரா வந்திருக்கிறோம், ஸோ கம்பெனி ஒர்க் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு கூட்டிட்டு போறான். பையன் ஏதோ ஒரு கொஞ்சமா படிச்சிருப்பான், ஏதோ கொஞ்சம் அப்படி தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷ், அதை வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறான். தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் அந்த கேங் ஒவ்வொருத்தங்களா வந்து கூட்டிகிட்டு போறாங்க அவங்க வேலைக்கு. அப்ப இருக்கும்போது இந்த பையனும் நம்ம ஹீரோ மட்டும் ரொம்ப நேரமா ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வேற வந்துட்டோன்னு சொல்லி ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா கூட கையில் ஃபோன் இல்லை, நம்ம ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட, அதனால கூட வராமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தரும் நம்ம ஹீரோ கிட்டேயும் அந்த பையன்கிட்டையும் சொல்கிறாங்க. சரின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. கடைசியாக ஒருத்தர் வராரு. வந்த உடனே இவரோட பாஸ்போர்ட்லாம் வாங்கி பார்க்குறாங்க. சீக்கிரம் வண்டியில் ஏறுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது இவருக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி கம்பெனி ஒர்க்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது வாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆடை ஏற்றுற வண்டியில் பின்னாடி ஏற சொல்கிறாங்க. என்னடா இது வண்டியை ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. குடிக்க வேற தண்ணி ரொம்ப தாகம் அதிகமா இருக்குது. தண்ணி கேட்டா கூட அந்த ஆளு அங்க போய் பாத்துக்கலாம், ஏறுங்கன்னு சொல்லிட்டு ஏறி உட்கார வைக்கிறாங்க. சரின்னு நம்ம ஆளுங்களும் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஒரு ஸ்மெல் அடிக்குது அவன் மேல, இந்த ஆடு ஸ்மெல்லு தான் அடிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஜீப்பே ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. அதுல அந்த சின்ன பையன் வெளியே எட்டி பார்த்துக்கிட்டு இந்த சிட்டி எவ்வளவு அழகா இருக்கு பாருன்னு சொல்லி அந்த ஊரை ரசிச்சுக்கிட்டே அந்த கார்ல போய்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் ஏன் அதே மாதிரி அவனும் அந்த ஊரை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா போறாங்க. ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் எங்கடா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்றாங்க. கடைசியா ஒரு இடத்துல போய் சேரவும் ஆரம்பிக்கிறாங்க. சேர்ற இடம் ஒரு பாலைவனம். பாலைவனத்துல நின்றுட்டு இருக்கும் போது என்ன கம்பெனி ஒர்க் தானே சொன்னீங்க, இங்க கூட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லும்போது இங்கதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரு சொல்றது இவங்களுக்கு சுத்தமா புரியல. இவனும் நானும் அண்ணன் தம்பி தான், நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னு நம்ம ஹீரோவா அவங்கள்ட்ட இருக்கிற சொல்லும் போது ஒரு பக்கம் அவனை தனியா கூட்டு போறாங்க, இன்னொரு பக்கம் இவரை தனியா கூட்டு போறாங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துக்கிறோம்னு சொல்லி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற ஆளுங்க தலையிலேயே சாட்டையை கட்டி வச்சிருக்கிறானுங்க. எடுத்து போட்டு ரெண்டு பேத்தையுமே அடிக்கிறாங்க. என்னங்க இதுக்கெல்லாம் அடிக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை சொல்ல அந்த சின்ன பையனை அங்கிருந்து தரன்னு இழுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோவை திரும்பவும் அதே கார்ல கொண்டுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா ஆடும் ஒட்டகமும் கட்டி கிடக்குது. அங்க ஒரு வயசானவர் ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இங்கதானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க. மணல் வேற காத்தடிச்சதுனா ஓவரா கண்ணுல மூஞ்சிலே அடிக்குது. குளிர் வேற அதிகமா இருக்குது. அங்க இருக்கிறவங்க ஏதோ பேசிட்டு அங்கிருந்து அவங்களும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறானுங்க. நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துருக்கிறாரு. ஒரு வயசானவர் தான் இருக்கிறாரு. அந்த வயசானவர்கிட்ட தாகம் தண்ணி அதிகமா இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது அங்க இருக்கிற ஒட்டகத்துக்கு கொடுக்குற தண்ணியை தான் குடிச்சுக்கணுமா, அதை போய் நம்ம ஹீரோ குடிச்சிட்டு அங்கேயே படுத்துருக்கிறாரு. ஒரு பெரிய ஒட்டகம் நம்ம ஹீரோவையும் பயன்படுத்துது. கடைசி அப்புறம் அங்க இருக்கிற வயசானவர்கிட்ட எங்க படுக்கிறது, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு கேட்டா அப்படியே போய் படுத்துக்கடா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல ஒரு கூடாரம் இருக்குது, அது உள்ள ஒருத்தவன் படுத்திருக்கிறான். அவன் பக்கத்துல நம்ம ஹீரோவும் படுக்கிறாரு. படுக்கிறதுக்கு கூட ஒரு பாயோ ஒரு பெட்ஷீட்டோ எதுவுமே கிடையாது. நம்ம ஹீரோ ஊர்ல இருந்து கொண்டு வந்த அந்த பேக் இருக்கு இல்லையா, அதை தலையில வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே படுக்கிறாரு. பல கனவுகளோட ஊரை விட்டு வந்த நம்ம ஹீரோ தான் ஊர் வாழ்க்கையை அப்படியே தூக்கத்துல நினைச்சு பாக்குறாரு. ஊர்ல நம்ம ஹீரோ வேலை பார்த்தது ஆத்துல மணல் அள்ளுற வேலை தான். ரொம்பவே சந்தோஷமா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அங்க தெரிஞ்சவர் ஒருத்தர் ஒரு 2 விசா இருக்கு, சொந்தக்கார பசங்களை துபாய்க்கு அனுப்பி விடுறோம், கம்பெனி வேலைக்கு தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இதை கேட்ட உடனே படிக்காத எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா கம்பெனி வேலை ஹெல்ப்பருக்கு எதுக்கடா படிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு செலவாகுன்னு கேட்டா ஒரு 30,000 ரூபாய் செலவாகும் அப்படின்றாங்க. உன் வீட்டை அடமானம் போட்டுடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு 2 மாசத்துல திருப்பிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் அங்க இருக்கிற ஆளு நம்ம ஹீரோவை உசுப்பேத்த ஹீரோக்கும் வெளிநாடு போகணுங்கிற ஆசையும் வந்துருச்சு. வீட்டை அடமானம் போட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க ஊருக்குள்ள இருக்கிற ஒரு புரோக்கர்ட்ட கொடுக்குறாங்க. புரோக்கர்ட்ட கொடுக்கும்போது கூட அண்ணா வீட்டெல்லாம் அடமானம் வச்சு தானே கொடுக்குறேன், ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்கண்ணா, அங்கே போய் ஏதாவது தப்பாயிடுச்சு அப்படின்னா என்னால் அதுலேருந்து மீண்டும் வெளியே வர முடியாதுண்ணா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏப்பா என்ன நீ நம்ப மாட்டியாப்பா,
என்னப்பா இப்படி சொல்ற, என் பேரை போய் துபாயில சொல்லு, அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்பா அப்படின்னு அங்க இருக்கிற புரோக்கரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். சரின்னு நம்ம ஹீரோ கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி பணத்தையும் கொடுக்குறாரு. இன்னொரு 10,000 ரூபாய் கொடுக்கணும் நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டில் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராங்க. மனைவி வேற இப்போ கன்சீவா இருக்கிறாங்க. இன்னும் 1 மாசத்துல போயிடுவேன் அப்படின்னு மனைவி கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒருத்தவங்க எட்டி தொப்புன்னு உதைக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோ பதட்டத்தில் ஏந்திருக்கிறாரு. வெளியே போய் படுறா நாய் அப்படின்னு சொல்லி திட்டவ ஆரம்பிக்கிறாங்க. வெளியே ஒரு குளிரா இருக்குது, மணலா அடிக்குது அப்படின்னு சொன்னா போடான்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே போய் படுத்துக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில விடியுது. ஒரு குப்பை பிடிச்ச வண்டி அங்க ரிப்பேர் ஆகி கிடக்கும். அந்த வண்டியில தான் நம்ம ஹீரோ படுத்திருப்பாரு. அடுத்த நாள் காலையில வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குது. நம்ம ஹீரோவை ஏந்து பாக்குறாரு. அங்க இருக்கிற ஒரு வயசான ஆள் ஒருத்தர் இருந்தாரு. அவரு அங்க இருக்கிற ஆட்டுக்கு பாலை கறந்துகிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹீரோவும் அங்க போறாரு. அந்த பாலை கொடுத்து அங்க உள்ள ஒருத்தன் படுத்திருப்பான் இல்லையா, அவர்கிட்ட போய் கொடுப்பா அப்படின்னு சொல்லி தான் கையில கொடுப்பாங்க. அவர் பேசுற பாஷை நம்ம ஹீரோக்கு புரியல. ஆனா நான் தமிழ்னே, எனக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, தயவு செஞ்சு கொஞ்சம் தமிழ்ல இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கன்னு சொல்லி கை காட்டி அவருக்கு புரியுற மாதிரி தான் கொடுக்குறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோவால புரிஞ்சுக்க முடியல. அந்த பாலை இவரை குடிச்சிடறாரு, திட்டுறாரு பயங்கரமா. அதுக்கப்புறம் சொல்லி கிள்ளி புரிய வச்சு நம்ம ஹீரோ கையில கொடுக்குறாங்க. அவரும் கொண்டு போய் அவங்க நேற்று தூங்கினா இல்லையா, அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவன் அந்த பாலை ஃபுல்லா குடிச்சிட்டு போய் வேலையை படுறா அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரு. நம்ம ஹீரோவும் பயப்படுறாரு. ஆனா ஊர்ல இருந்து தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், என்னை எப்படியாவது அமுச்சு விட்டுருக்கேன், நான் ஊருக்கே போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நான் வேற வேலை ஏதாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி கத்திரி எழுகிறாரு. எட்டி உதைக்கிறான். போய் வேலையை படுறா அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கேயே வந்து சோகத்துல உட்காந்துருக்கிறாரு. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்தார் இல்லையா முதலாளி, அவரு அங்க நின்றுகிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, அண்ணா என்ன தப்பா கூப்பிட்டு வந்துட்டாங்கண்ணே, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் ஊருக்கே போறேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாரு. ஒட்டகத்துக்கு போடுற தீனியை வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ மேல போட்டு போய் உள்ள வைடா அப்படின்னு சொல்லி உள்ளேயே வைக்கிறாரு. இவனுக்கு 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. நம்ம ஹீரோ கையெடுத்து கும்பிடுறாரு. எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க ஊர்ல இருந்து அந்த புரோக்கர் அமுச்சு விட்டுருப்பான் இல்லையா, அவன் பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நம்ம ஹீரோ கையில வச்சிருப்பாரு. அதே எடுத்துட்டு போய் இது பாருங்க கரூர் கண்ணன், இவர் தான் எனக்கு அமுச்சு விட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதையும் பார்த்துட்டு இவனுக்கு 2 பேரும் என்னடா எல்லா டீட்டெயில்ஸும் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கவே கிழிச்சு போட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. இருந்தாலும் அவனுக்கு போட்டு செம்மையா அடிச்சு விட்டுறானுங்க. அடுத்து நம்ம ஹீரோக்கு வேலையும் பார்க்க பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. அங்க வெயில வெளியே உட்காந்துருக்கிறாரு. இவனுக்கு 2 பேர் வந்தானுங்க இல்லையா ஓனர்ஸுங்க, நைட்டு தூங்கிட்டு இருந்தான் பாருங்க. அவன் இந்த இடத்த எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுல ஒரு பாடி கார்டு, இன்னொருத்தர் தான் ஓனரு. இந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சிட்டு வந்து இங்க வேலை வாங்குறதா இவங்களோட வழக்கம். ஸோ வெளியே நம்ம ஹீரோ உட்காந்துருக்கிறானுங்க. இவனுக்கு ஏதோ ரொட்டியை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. நம்ம ஹீரோவை உள்ள கூப்பிட்றானுங்க, சாப்பாடுறா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ரொட்டியை, காஞ்சி போன ரொட்டியை தான் கொடுக்குறானுங்க. அதை நம்ம ஹீரோவும் சாப்பிட்டுக்கிட்டே அழுகவும் செய்யறாரு. அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்குறானுங்க. அதை தண்ணியில தொட்டு தாண்டா சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே சொல்லி கொடுக்குறானுங்க. நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லாம சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அப்படியே சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த இடத்துல வேலை பார்க்குற ஒரு வயசானவர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரை தேடி போறாரு. அவர் ஒரு பக்கம் ஆடு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது, இங்க இருந்து எப்படின்னா போறது அப்படின்னு சொல்லும்போது, அவர் இங்க இருந்தெல்லாம் போக முடியாது, இங்க வந்துட்டா அவ்வளவுதான், என் வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சு, கிட்டத்தட்ட நானும் ஒன்ன மாதிரி தான், உன் வயசு இருக்கும்போது வந்தேன், இப்ப பாரு எனக்கு எவ்வளவு வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு அது பெருசா புரிஞ்சுக்க முடியல. அவர் பாட்டுக்கும் அவர் மேல ஆடு ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு பயத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. நைட் டைம் ஆகுது. நம்ம ஹீரோ நம்ம இங்க இருக்கிற மாட்டிக்கிற விஷயத்த என் அம்மா கிட்ட சொன்னிட்டா போதுமே, நான் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியது இல்லையே, யாருக்கிட்டே சொல்லணுமே அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. ஆனா சொல்றதுக்கு போன் இல்ல, ஒன்னும் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு லெட்டர் எழுதலான்னு பாக்குறாரு. லெட்டர் எழுதினா கூட யார் கொண்டு போய் கொடுப்பா, அதுவும் முடியாத காரியம் இல்லையா. அதெல்லாம் யோசிச்சு அழுதுகிட்டே இருக்கிறாரு. வானத்துல நிலா அரை வட்டத்துல இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஒரு பக்கத்துல இருந்திருப்பாங்க. எப்பயுமே நீ எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும் சரிதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அங்க இருக்கிற நிலா அரை நிலாவை பாரு, நான் உன் பக்கத்துல இருக்கிற மாதிரி நீ நினைச்சுக்கோ, நீ என் பக்கத்துல இருக்க மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் அவ்வளவு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கடைசியா நம்ம ஹீரோ ஊர்ல இருந்து கிளம்பும்போது கூட, ட்ரெயின்ல போகும்போது கூட ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. சீக்கிரமா வந்துரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு பையன் ஒன்று இருக்கணும், பொண்ணு ஒன்று இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசி முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கன்சீவா இருக்காங்க இல்லையா, நமக்கு பிறக்க போற குழந்தை பையனா தான் இருக்கும் அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசி முடிவு கட்டி வச்சிருக்காங்க. ஊருக்கு போகும்போது கூட 1000 கவலைகளோட நம்ம ஹீரோ நம்ம மனைவியை விட்டு பிரிஞ்சுதான் ஊருக்கு போயிருக்கிறாங்க. இப்போ அப்படியே விடியவும் செய்யுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு அவன் முதலாளி வராரு. அவர்கிட்ட திரும்பவும், அண்ணா நான் போறேன் ஊருக்கு, எனக்கு இதெல்லாம் செட் ஆகுதுன்னு, எனக்கு எந்த வேலையும் தெரியாதுன்னு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளு பிடிச்சி அடிக்க வராரு. அப்ப தடுக்கலான்னு போறாரு. என்னையே தடுக்கிறேன்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை போட்டு பொலன்னு பொலந்து எடுத்துடுற ஆளு செம்மையா அடிக்கவும் செய்யறாரு. பல இடத்துல காயங்கள் வருது. அடிச்ச அடியில மயக்கம் போட்டு அப்படியே அங்கே பொத்துன்னு விலகவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரும்ப ஒரு பிளாஷ்பேக்.
ஹீரோ ஊருக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா ஆத்துல குளிச்சுக்கிட்டு மணல் அள்ளிக்கிட்டு பொண்டாட்டி கூட சந்தோஷமா ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிருக்கும். அப்ப கூட பொண்டாட்டி மேல இருக்கிற ஆசைபாசம் போவாம அவளை தூக்கிட்டு போய் ஆத்தங்கரையில போட்டு நீச்சல் கத்து கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. முதல் இரவுல நம்ம இருந்த சந்தோஷம், ஊருக்குள்ள திருவிழா, அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸுங்க இப்படின்னு வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் நினைச்சு அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறாரு. அப்படியே இப்ப கண் முழிச்சு பாக்குறாரு. சூரியன் மறையிற நேரம் திரும்பவும் அந்த குப்பை பிடிச்ச வண்டியிலே போய் படுத்துக்குவ ஆரம்பிக்கிறாரு. சாப்பாடுன்னு பார்த்தா காலையில மட்டும்தான் அவனுக்கு போடுற அந்த காஞ்சி போன ரொட்டி, அது தவிர்த்து வேற ஒன்றும் பெருசா சாப்பிட முடியாது. குடிக்கிறதுக்கு தண்ணி அந்த ஆடுகளுக்கும் ஒட்டகத்துக்கும் கொடுக்குற தண்ணியை தான் குடிச்சுக்கிட்டு இருந்துக்கணும். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு இடம் எங்கேயும் டாய்லெட் கிடையாது. அந்த பாலைவனத்தில் ஒரு பக்கம் போய் உட்காந்து டாய்லெட் போறாரு. கழுவுறதுக்காக தண்ணி ஒரு பக்கெட்ல எடுத்துட்டு போயிருப்பாரு. அங்க இருக்கிற அந்த பாடி கார்டு வந்து தண்ணியை பிடிக்கிட்டு நம்ம ஹீரோவை எட்டி ஒரே உதைக்கிறாரு. ஆனா நான் பாத்ரூம் போக தானே வந்தேன், ஏன்னா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. பாத்ரூம் போறதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தண்ணி எல்லாம் நீ பண்ணக்கூடாது, மண் இருக்கு பாத்தியா, அந்த மணலை எடுத்து அப்படியே தொடச்சிக்கிட்டு போடா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு என்னடா இப்படி எல்லாம் பண்றீங்க, ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஹீரோ இருக்கிற இடத்துல குளிக்க கூடாது, பல்லு விளக்க கூடாது, மூஞ்சு கழுவ கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா பாலைவனத்துல தண்ணி எவ்வளவு சிக்கனமா பயன்படுத்தணும்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்ம ஹீரோவை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறானுங்க. குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி, குளிச்சே நம்ம ஹீரோ பல நாள் ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் இவனுங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறானுங்க. இன்னொரு கட்டத்தில் அங்க இருக்கிற ஆளு போய் வேலையை பாடுறான்னு சொல்லி அடிச்சு துரத்தமா ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாம அங்க இருக்கிற ஆடை மேய்க்க நம்ம ஹீரோவும் போய்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஆடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு காரணமே அது மேல இருக்கிற ரோமங்களுக்கு தான். அதாவது அதனோட முடியை அறுத்துட்டு போயிட்டு பெட்ஷெட் கம்பளினி இப்படி இவங்க தயார்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை இங்க நடந்துகிட்டு இருக்குது. அப்படியே பல மாசங்கள் கடந்து போகுது. கடந்து போகிற நம்ம ஹீரோவை இங்க காமிக்கிறாங்க. இந்த ஆடு ரோமங்கள் எடுக்கிறதுக்காக ஒரு வண்டி ஒன்று வந்திருக்கும். அந்த வண்டி சைடு மிரரை பாக்குறாரு நம்ம ஹீரோ. போயிட்டு தன்னோட முகத்தை பாக்குறாரு. பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாரு. தாடி மண்டை பூரா மண்ணு, மேல ஒரே அழுக்கு. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அழுகிறாரு. எத்தனை நாள் ஆச்சுன்னு கூட நம்ம ஹீரோவால கணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு இங்க ஒரு காலண்டர் கிடையாது, எதுவுமே தெரியாது. அதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோ அழுக ஆரம்பிக்கிறாரு. நம்ம வந்து எத்தனை நாள் ஆச்சு, தாடி கீடி இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கிறாரு. அந்த ஆடு முடிகளை வெட்டுறாங்க இல்லையா, அதனோட கத்தி ஒன்று நம்ம ஹீரோ கையில் இருக்கும். அந்த கத்தி எடுத்து தாடியை அறுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அதனால கூட அறுக்க முடியல, வலிக்குது. கண்ணாடி பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த கண்ணாடியை அங்க இருக்கிற முதலாளி உடச்சு விடுறான். உடச்சிட்டு போய் ஆட்டுக்கிட்ட பால் கறந்து எடுத்துட்டு வாடா, நான் குடிக்கணும் அப்படின்றாரு. அதுக்கு தான் அந்த வயசான ஒரு பாய் ஒருத்தருப்பார் இல்லையா, அவரை போக சொல்லுங்க, எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் எங்க காணாம போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரை போய் பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் போய் பண்றாரு. அங்க இருக்கிற ஆடுகள்லாம் நம்ம ஹீரோவை உதைக்கவும் ஆரம்பிக்குது. திரும்ப நம்ம ஹீரோ ஏந்து நிக்கிறாரு. என்ன தயவு செஞ்சு உதைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டுக்கிட்ட எல்லாம் பேசிட்டு பாலை கறந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒட்டகத்தை ஓடிட்டு போக சொல்றாங்க. நம்ம ஹீரோவோ ஒட்டகத்தெல்லாம் ஓடிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த ஆள் எங்க போனோம் அப்படிங்கிறது நமக்கு காமிக்கலாம். ஒட்டகத்தெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மலை மாதிரி ஒன்று தெரியுது. அந்த மலை மேல ஏறி நின்றுட்டு இருக்கிறாரு. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஓடவ ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் பார்த்தா ஒரு பெரிய கழுகு ஒன்று அப்படியே கிராஸ் ஆகுது. அப்படியே நின்றுறாரு. என்னடான்னு கீழே பார்த்தா பெரிய பள்ளம். அந்த பள்ளத்துல நிறைய கழுகுகள் ஏதோ ஒன்று கொத்தி சாப்பிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்துட்டு அங்கிருந்து கீழே இறங்கி வராரு. அந்த பறவைகள் எல்லாம் ஓட்டி விடுறாரு. ஓட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பாய் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரு இறந்தே போய் கிடக்கிறாரு. இந்த இடத்துல மணலும் கிணலுமா புதைஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. அவரோட உடம்ப தான் இந்த கழுகுங்க கொத்தி தின்னுகிட்டு இருக்குது. பறவைகள்லாம் ஓட்டி விட்டாங்க. அந்த பறவைகள் நம்ம ஹீரோவை வந்து கடிக்க ஆரம்பிக்குது, கொத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அடிக்கிறாரு. ஆனாலும் சமாளிக்க முடியல. நம்ம ஹீரோவை கடிச்சு விட்டுருது. அங்கிருந்து நம்ம ஹீரோவும் தப்பிக்கிறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அந்த உடம்பு அந்த கழுகுகளை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. இங்கிருந்து நம்ம போகவே முடியாது, கடைசி வரைக்கும் நம்ம இங்க தான் இருந்தாகணும், சாக வேண்டியதான் நம்ம நிலைமை அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஊருக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் நம்ம ஹீரோக்கு இருக்குது. வீட்டுல இருந்து நிறைய ஊறுகாய் இதெல்லாம் கொடுத்து விட்டுருப்பாங்க. அந்த டப்பால இருக்கிற சின்ன சின்னதா ஒரு பீஸா எடுத்து வாயில போட்டுக்கிட்டு தன்னோட ஊர் ஞாபகம், அம்மா வைஃப் அவங்களோட ஞாபகத்தையும் வச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இப்ப வழக்கம் போலதான் இவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. காலையில ஏந்திருக்கிறது, பால் கறக்கிறது, ஆடுகளை ஓட்டிட்டு போறது, ஒட்டகளை ஓட்டிட்டு போறதுன்னு இப்படியே இவரோட வாழ்க்கை ருட்டீனா ஓடுது. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து பாலைவனத்தை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ஓனர் பார்த்தா துப்பாக்கியிலே சுடமா ஆரம்பிக்கிறான். அப்படியே பொத்துன்னு கீழே விழுறாரு. கீழே விழுந்து அந்த இடத்துல வந்து இங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலு தானே ஓடிச்சு அப்படின்னு சொல்லி அந்த காலை அப்படியே பிடிச்சு அடிச்சு உடைச்சு விட்டுறாரு. ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல கையுமே பிடிச்சு நசுக்கி உடைக்கிறாரு. அங்கவே நம்ம ஹீரோ அப்படியே படுத்து கத்தவ ஆரம்பிக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. வழக்கம் போலதான் ஆடு ஓட்டிட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு பயங்கரமான மழை வர மாதிரி தெரியுது. அதுவும் ஆலங்கட்டி மழையா கொட்டுது. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஆடுகள் எல்லாம் கொட்டு போய் ஒரு பாறைக்கு கீழே சேஃபா வச்சிருக்கிறாரு. அந்த பாறைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு குகை மாதிரி ஒண்ணு தெரியுது. அது உள்ளார அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு. போனா அப்படியே வேற ஒரு பக்கம்
பக்கம் வர மாதிரி தெரியுது. அங்க யாரோ ஒருத்தர் நடந்து போற மாதிரி தெரியுது. யார் அது, யார் நடந்து போறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறாரு. அங்கதான் ஒருத்தர் நின்னுறாரு. அப்படியே திரும்பி பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோ கூட ஒரு தம்பி வந்தாரு தெரியுங்களா, அவரு தான் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ மாதிரியே அடிமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்த உடனே ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ணன் எப்படின்னா இருக்குண்ணா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலண்ணா, செத்தெல்லாம் போல இருக்குதுண்ணா, ஊருக்கு போகணும்னு ஆசையா இருக்குதுண்ணா, எனக்கு இந்த வேலையே வேண்டாண்ணா, ஊரோட போனா போதுண்ணா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் பயங்கரமா அழுகிறாரு. தம்பி எப்படா இருக்கிற அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்க மாட்டானுங்களா, தண்ணி கொடுக்க மாட்டானுங்களா, எல்லாமே ஒரு லிமிட்டட்ல தான் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் அழுகிறாங்க. நம்ம இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாத காரியம், எத்தனையோ தடவை நான் தப்பிச்சு போகலான்னு முடிவு பண்ண, பாரு என் காலை உடச்சிட்டானுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு எல்லா வழியும் தெரியும், நான் நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த தம்பி ஒருத்தர் இருந்தாலே அவனோட ஓனர் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வந்துட்டானுங்க. சரிண்ணா, நான் அவனுக்கு பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து ஓடுறாரு. நம்ம ஹீரோவை ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு இப்போ வழக்கம் போல திரும்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒட்டகம் வச்சுட்டு வர்றாரு. ஒட்டகம் வச்சுட்டு வரும்போது திரும்பவும் அதே பக்கத்தில் அவன் தம்பி தேடி வந்திருக்கிறான். தேடி வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு ஏதோ ஒரு பேப்பர்ல ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அதே இடத்துல மணல் வச்சுட்டு அப்படியே போயிடுறான். அதை எடுக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ வேக வேகமா ஓடுறாரு. கடைசியில் நம்ம ஹீரோவோட ஓனர் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வந்துட்டான். என்னடா படிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை, சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன், ஆடு ஓட்டலான்னு வந்தேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. சரின்னு அவரும் அந்த பக்கம் போயிடுறாரு. அந்த பேப்பரா காத்துல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் தேடி அந்த பேப்பரை பிடிச்சிடறாரு. அந்த பேப்பர்ல அவன் தம்பி எழுதியிருக்கிற விஷயம் என்னன்னா, நேற்று உங்கள்கிட்ட நான் பேசுனது என் ஓனரை பார்த்துட்டானா, கூட்டு போய் செம்மையா அடிச்சான், ஆனா அது எனக்கு வலிக்கலண்ணே, ஆனா நம்ம இங்கிருந்து எப்படியாவது போகணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஆப்பிரிக்காக்கார ஒருத்தன் ரொம்ப நாளா இங்க இருக்கிறான், நமக்கு முன்னாடில இருந்து இருக்கிறான், அவனுக்கு எல்லா வழியுமே அத்துப்படி, அவன் கூட நம்ம போயிடலனா, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஓனர்ஸுகளோட பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணமா, அதனால எல்லாருமே அங்க போயிடுவானுங்க, அந்த சமயத்தை நம்ம பயன்படுத்தி தப்பிச்சிடலானே, இந்த வாய்ப்பை விட முடியாதுண்ணே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. சரின்னு நம்ம ஹீரோவும் அதுக்கு ரெடி ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில எல்லாரும் 3 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க ஒரு இடத்துல. அப்ப அந்த தம்பிக்கார ஒரு பாட்டு ஒன்று பாடுவான். அதுதான் அந்த பெருமானி அப்படிங்கிற பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. நம்ம எல்லாரும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்பிக்கையோட எல்லாரும் சொல்லிட்டு அங்கிருந்து கலைஞ்சு போறாங்க. அதே மாதிரி நைட் டைம் ஆகுது. அங்க இருக்கிற ஓனரோட பொண்ணுக்கு கல்யாணம் இல்லையா, அதனால நைட் எல்லாமே பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. சரக்கு கிறக்கும் கறி கிரியுமா இருக்குது. நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு கறி துண்டு எடுத்துட்டு வந்த இத்தனை வருஷத்துல கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. இப்பதான் ஒரே ஒரு கறி துண்டை நம்ம ஹீரோ கண்ணில் பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஆடுகளுக்கு புல்லு கட்டு வைக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கிருந்து ஆவணங்களுக்கு கிளம்பி போறானுங்க. போகும்போது பாத்துக்கோ, நாங்க ஒரு நாள் கழிச்சு தான் வருவோம்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ முதல் முறை ட்ரெஸ் எல்லாம் அழுத்துட்டு இப்பதான் குளிக்கவே ஆரம்பிக்கிறாரு. வந்து கிட்டத்தட்ட 4.5 வருஷமாச்சு. அந்த 4.5 வருஷத்துல இப்பதான் நம்ம ஹீரோ குளிக்கிறாரு. குளிக்கும் போது அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஊர்ல எவ்வளவு நாள் அங்க இருக்கிற ஆறுலையும் குளத்திலையும் குளிச்சிருப்பாரு இல்லையா, இப்ப குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தங்கி இருந்த அந்த ஓட்ட வண்டியில இருக்கிற தன்னோட ட்ரெஸ், ஊர்ல இருந்து கொண்டு வந்த சில ட்ரெஸ்ஸை இன்னும் போடாமலே நம்ம ஹீரோ வச்சிருக்காரு. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு பேண்ட் எடுத்து போடுறாரு. அப்படி போடும்போது அவருக்கு அந்த பேண்ட் பத்தல, அவ்வளவு இழைச்சு போயிருக்காரு. சோ அதை நினைச்சு நம்ம ஹீரோவும் பயங்கரமா அழுகிறாரு. அடுத்தது அவங்க அம்மா கொடுத்து விட்ட ஊறுகாயில கடைசி ஒண்ணு இருக்கு, அதையும் சாப்பிடுறாரு. அங்க இருக்கிற இந்த கால்நடைகளுக்கு கொடுக்கிற தீவனத்துல இருந்து ஒரு கோணிப்பை சாக்க அப்படியே கடிச்சு தான் இடுப்புல கட்டிக்கிறாரு. அந்த பேண்ட் பின்னிக்குது, சட்டை எடுத்து போட்டுக்கிறாரு. அங்க இருக்கிற ஆடுகள்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இது பாருங்க, நான் இங்க இருந்து போக போறேன், இனிமே நான் இங்க வரமாட்டேன், உங்களை பாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரி இன்னும் ஒருத்தவங்க வருவான் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடுங்களுக்கு 2 நாள் வரைக்கும் சாப்பிட்றதுக்கான எல்லா சாப்பாடையும் எடுத்து போட்டுட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாங்க. செருப்பெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோ போட ஆரம்பிக்கிறாரு. அதே இடத்துக்கு தன்னோட கூட வந்த அந்த தம்பியும் ஆப்பிரிக்காக்காரனும் இங்க வந்துடுறானுங்க. வந்து என்னென்ன டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா கிளம்புங்க, விடியறதுக்குள்ள நம்ம நடந்துகிட்டே இருந்தாதான் நம்ம ரோடு போய் பிடிக்க முடியும் அப்படின்னு இங்க இருக்கிற தான் தம்பிக்காரன்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு அந்த ஆடுகளையும் அந்த ஒட்டங்களையும் விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் தான் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்க போற அந்த ஒரு சந்தோஷத்துல நம்ம ஹீரோ இப்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 பேருமே நடந்துகிட்டே இருக்கிறாங்க. நைட் ஆயிடுது. தண்ணி வேற தாகம் அதிகமா எடுக்குது. கொண்டு வந்த தண்ணி எல்லாமே தீந்து போயிடுச்சு. கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது தூரத்துல இதே ஒரு ஆட்டு மந்தை ஒண்ணு இருக்குது. அந்த இடத்துல தண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காக்காரன் மட்டும் இவங்க 2 பேரையும் உட்கார வச்சுட்டு போய் தண்ணி எடுக்கலான்னு போறான். ஆனா அங்க இருக்கிற ஆளுங்க இவனெல்லாம் பாத்துறானுங்க. ஏதோ திருடனா வந்திருக்கிறாங்க, துப்பாக்கி எல்லாம் சுடலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அங்க இருந்து தப்பிச்சு இவங்க 3 பேரும் ஓடி வந்துடுறாங்க. அங்கேயுமே பெருசா தண்ணி எதுவுமே கிடைக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க 3 பேரும் திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த கொஞ்ச தூரத்துல ஏதோ ஒரு குட்டை இருக்கிற மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுலயும் கூட இருக்கிற நம்ம ஹீரோவோட தம்பி வேகமா ஓடுறான். அங்க இருக்கிற ஆப்பிரிக்காக்காரன் ஓடாத, சொல்றத கேளு, மூச்சு வாங்கும், இன்னும் தண்ணி தாக்கம் அதிகமா எடுத்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கதானே தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தான் தெரியுது அங்க ஒரு ஒட்டகம் தண்ணி இல்லாம இறந்து போய் கிடக்கிறத பாக்குறான். பார்த்த உடனே அவன் தம்பிக்கார
வேற பயந்து அங்கேயே அழுக ஆரம்பிக்கிறான். அப்ப அது தண்ணி கிடையாதா அப்படின்னு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ நடக்க முடியாம நடந்துகிட்டு வராரு. திடீர்னு பார்த்தா ஹீரோ நிக்கிற அந்த இடத்துல இருந்து நிறைய பாம்புகள், இந்த பாலைவனத்துல இருக்கக்கூடிய பாம்புகள் ஏகப்பட்டது ஒரு பட்டாளமே கிளம்புது. கூட வந்த தம்பி தூரத்துல ஓடி நிக்கிறான். அந்த ஆப்பிரிக்காக்காரனும் பின்னாடியே போயிருக்கான் இல்லையா. நம்ம ஹீரோ மட்டும் மாட்டிக்கிட்டாரு. அசையாம இரு இல்லனா கடிச்சிரும் அப்படின்னு ஆப்பிரிக்காக்காரன் சொல்ல எல்லா பாம்புகளும் அப்படியே திரும்ப நவந்து போய் திரும்ப அந்த பாலைவன மண்ணில் அப்படியே புதையவும் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ காலை செய்யாம இருந்ததால கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாரு. காலில் வேற நம்ம ஹீரோவால நடக்க முடியல. என்னன்னு பார்த்தா செருப்பு வேற இல்ல. நேத்து நைட் அவனுக்கு துப்பாக்கியால சுடலாம் முயற்சி பண்ணானுங்க இல்லையா, அங்கிருந்து தப்பிச்சு ஓடும்போது செருப்பு விட்டுட்டு வந்துட்டாரு. அடிக்கிற வெயில்ல இந்த பாலைவனத்துல நடந்துகிட்டு வர நம்ம ஹீரோக்கு கால் முழுக்க வேறு கொப்பளமா போடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. வழியில துடிக்கிறாரு. ஆப்பிரிக்காக்காரன் தன்னோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவரு காலில் அப்படியே கட்டி விடுறாரு. கட்டி விட்டுட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு தூரம் தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த நம்ம ஹீரோவோட தம்பியும் ஆப்பிரிக்காக்காரனை திட்டுறான். அங்கேயே இருந்திருந்தாவது கொஞ்சமாவது குடிக்க தண்ணி கிடைச்சிருக்கும், இங்க அது கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி திட்டவும் ஆரம்பிக்கிறான். வழி உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க கண்டிப்பா போயிடலாம் வாங்க நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் நடக்க தான் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கூட வந்த தம்பிக்காரனால தாகத்தை கட்டுப்படுத்த முடியாம பொத்துன்னு கீழே விழுறான். இப்ப அவனுக்கும் தாகம் அதிகமாகுது, நம்ம ஹீரோவுக்கும் தாகம் அதிகமாகுது. கூட வந்த அந்த ஆப்பிரிக்காக்காரன் மட்டும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆப்பிரிக்காக்காரனை கூட வந்த நம்ம ஹீரோவோட தம்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னை நம்பி நாங்க வந்திருக்க கூடாது, அங்கவே இருந்தாவது கொஞ்ச நாளைக்கு உயிரையாவது பிடிச்சு வச்சுட்டு செத்துருக்கலாம், இப்படி தாகத்தை வச்சு இந்த மாதிரி கொடுமையா சாகிறதுக்கு பதிலா அப்படின்னு திட்டிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடாதான் சொன்னாலும் கேட்கல. தாகத்தை கட்டுப்படுத்த முடியாத நம்ம ஹீரோவோட தம்பி அங்க இருக்கிற மணலை அள்ளி அள்ளி தின்ன ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் எவ்வளவோ தடுக்கிறாரு. ஹீரோவோட தம்பி அதை கேட்கற மாதிரியே இல்ல. எல்லா மண்ணையும் சாப்பிடுறாரு. சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் அவருக்கு வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஹீரோவால நடக்கவே முடியல. நடந்து வந்து தான் தம்பியை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறான். ஏன்டா அப்படி பண்ண ஏன்டா அப்படி பண்ணல அழுதுகிட்டே இருக்கிறாரு. வேற வழியே இல்லாம அங்க இறக்க ஆரம்பிக்கிறாரு. இறந்ததை பார்த்து நம்ம ஹீரோ அழுதுகிட்டு இருக்க திரும்பி பார்த்தா பெரிய ஒரு புயல் ஒண்ணு வருது. பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மொத்த மணலும் சுழட்டி அடிச்சுட்டு வருது. அங்க இருக்கிற ஆப்பிரிக்காக்காரன் நம்ம ஹீரோவை பிடிச்சி இங்க இருந்த அப்படின்னா புதஞ்சி செத்துருவோம் வேகமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் சேஃபா ஒரு இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பழிச்சுக்கிறானுங்க. அடுத்த நாள் காலையில விடிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு காலில் வேற வலி தாங்க முடியாத வழியா இருக்கு. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமையில இருக்குது. தான் தம்பிக்கான வேற இறந்துட்டான் இல்லையா, அந்த இடத்த போய் பார்த்தா அவ இறந்து போன இடத்துல ஏகப்பட்ட மண்ணுங்கள் எல்லாம் குவிஞ்சி பெரிய ஒரு கோபுரமாவே ஆயிடுச்சு. அதை நினைச்சு அழுகிறாரு. நம்ம ஹீரோவால நீ ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்க. அவர் காலில் கட்டி விட்டார்ல துணியை, ஆப்பிரிக்காக்காரன் அதை அவுத்துக்கிறாரு. அவுத்து பார்த்தாதான் தெரியுது கால் ஃபுல்லா அழுகி போய் இருக்குது. அதை பார்த்த உடனே ஆப்பிரிக்காக்காரன் ஒரு கட்டத்தில் அழுக ஆரம்பிக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல, இனிமே ஒரு அடி கூட நவர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பொத்துன்னு அங்கே விழுறாரு. விழுந்த அடுத்த நிமிஷம் இந்த ஆப்பிரிக்காக்காரன் ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஓனான ஒண்ணு பாக்குறாரு. அது அந்த பக்கம் ஓடுது. அதை பிடிக்கலாம் வா, இங்கதான் பக்கத்துல கிரீன் இருக்கு கிரீன் இருக்குன்னு அவன் பாஷால பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னு புரியல. நம்ம ஹீரோவும் அவரும் கொஞ்சம் தூரத்துல அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு போறாரு. ஆப்பிரிக்காக்காரன் போய் பார்த்தா தான் தெரியுது இவ்வளவு பெரிய பாலைவனத்தை கடந்து வந்ததுக்கு அப்புறம் பச்சை கலர்ல இருக்கிற ஒரு மரத்தை பாக்குறாங்க. பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். வேகமா ஓடுறாரு. ஓடி போய் தண்ணி இருக்குது அந்த இடத்துல, தண்ணியை குடிக்கலான்னு போறாரு. ஆனா ஆப்பிரிக்காக்காரன் இப்படிலாம் தண்ணி குடிக்க கூடாது, குடிச்சா அப்படின்னா நெஞ்சு அடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட துணியை கிழிச்சு அதுல இருந்து தண்ணியை அப்படியே புளிஞ்சு வாயில வைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய தண்ணியை வேணுன்ற அளவுக்கு குடிச்சுக்கிறாங்க. அங்கேயே அன்னைக்கு ஃபுல்லா படுக்கிறாங்க, தூங்குறாங்க. தூங்கி அந்த அடுத்த நாள் காலையில ஒரு பிஸ்கட் பேப்பர் மட்டும் ஒன்று ஓடி பறந்து வருது. அப்பதான் நம்ம ஆப்பிரிக்காக்கார சொல்றான், சிட்டி சைடு பக்கத்துக்கு நம்ம வந்துட்டோம், ரோடு இருக்குன்னு நினைக்கிறேன், பிஸ்கெட்லாம் பேப்பர்லாம் இருக்கு பாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. நடந்து பார்த்தா இங்க ஒரு பேரதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் எங்கேயுமே ஒரு வீடு கூட இல்ல, ஒரு ரோடு கூட இல்ல, எல்லாமே பாலைவனமா தான் இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே சோர்ந்து போய் உட்கார ஆரம்பிக்கிறாரு. இனிமே நம்ம இங்கே சாக வேண்டியதானா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. நம்ம ஹீரோவும் தூங்குறாரு. அதே நேரத்தில் அங்க இருக்கிற அந்த ஆப்பிரிக்காக்காரன் அந்த பாலைவனத்துல ஒரு பாட்டில் ஒன்று கிடைக்குது. அந்த பாட்டில தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அங்க போய் உட்காந்து சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்கிறான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ தூங்கி ஏந்திருக்கிறாரு. ஏந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த ஆப்பிரிக்காக்காரனை இப்ப காணா, எங்க போனானே தெரியல. ஆனா ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி பிடிச்சான் இல்லையா, அந்த பாட்டில மட்டும் வச்சிருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது தான் கூட வந்த அந்த ஆப்பிரிக்காக்காரன் நம்மள விட்டுட்டு அப்ப முன்னாடி போயிருக்கிறான் அப்படிங்கிறது. கால் தடைகளை வச்சும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இந்த வாட்டர் பாட்டில வச்சு நம்ம குடிச்சிட்டு எப்படியாவது ரோட்டை போய் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த வைராகியத்தோட நம்ம ஹீரோவும் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா நம்ம ஹீரோ கண்ணுக்கு ரோடு தெரியுது. தெரிஞ்ச உடனே அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து அங்கிருந்து நவுந்து வர்றாரு. நடக்க முடியாம ஒரு பெரிய லாரி வருது. லாரியில லிப்ட் கேட்கிறாரு, கொடுக்க மாட்டானுங்க. ஏகப்பட்ட கார் வருது, எவனும் நிறுத்த மாட்டானுங்க. கடைசியா நம்ம ஹீரோ ஒரு காருக்கு பக்கத்துல நிப்பாரு. அந்த கார் மட்டும் தான் இப்ப லிப்ட் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற ஆளு தான் நம்ம ஹீரோவை பிடிச்சி தூக்கி காருக்குள்ள போட்டு ஹீரோக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. படுத்துக்கோ, நான் சிட்டி வந்தோடனே எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு.
போறாரு. கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல ரோட்ல விடவும் ஆரம்பிக்கிறாரு. விட்ட அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற தமிழ்காரங்களா நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போன உடனே அங்க அவருக்கு முடியெல்லாம் வெட்டி குளிப்பாட்டி எல்லாத்தையும் பண்ணி விடுறாங்க. காலில் வேற பயங்கரமான அடிபட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துக்கான மருந்தெல்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து நம்ம ஹீரோவை கொஞ்சம் உடம்ப தேத்துறாங்க. தேத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஆளுங்க நாங்க உங்களை காப்பாற்றுற ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. அட்ரஸ் எல்லாம் ட்ரேஸ் ஓவர் பண்ணி கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற ஆளுங்களை வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க மனைவி கிட்ட பேசுறாங்க. அழுகவும் ஆரம்பிக்கிறாரு. இத்தனை வருஷம் நீ எங்க போன, நம்ம பையன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்படியே போனும் கட் ஆகுது. அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க இல்லையா, சோ இவங்க ஓனர் கிட்ட ஏதாவது தப்பு பண்ணிட்டு தப்பிச்சு வந்திருக்கலாம், ஏமாத்திட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற போலீஸ்காரங்க இதே மாதிரி நம்ம ஹீரோ மாதிரி ஏகப்பட்ட பேர் இங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குரூப் ஆஃப் டீம் இங்க வராங்க. அவனுங்க வந்து ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறானுங்க. என்னடான்னு சொல்லி கேட்டதான் அங்க பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட அவன் வந்து அந்த ஏஜென்ட் இருந்துட்டு ஏமாத்தி வந்திருக்கான், திரும்ப அவங்க கூட்டு போகணும், ஏன்னா அக்ரிமெண்ட் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு திரும்ப பயமா இருக்கு. நமக்கு எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியாது, அவர் கையில எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்ல. இப்ப திரும்பவும் நம்மளோட ஏஜென்ட் பார்த்தான் அப்படின்னாக்கா கண்டிப்பா கூட்டு போயிடணும்னு சொல்லி நம்ம ஹீரோ பயத்திலே இருக்கிறாரு. நம்ம ஹீரோ பயப்பட்டா அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு இல்லையா, அந்த ஆளு இந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே பாக்குறான் நம்ம ஹீரோவோட நெத்தியில எதுவுமே கிடையாது, எந்த ஒரு தழும்பு கிளம்பு எதுவும் இல்ல. அதனால விட்டுட்டு போயிடுறாரு. ஆனா முறைச்சிட்டு தான் போறாரு. அப்பதான் அதே இடத்துல பக்கத்துல இருக்கிற ஒருத்தவர் எதுக்காக அவர் இப்படி பாக்குறாருன்னு கேட்டா அவனோட ஏஜென்ட் ஒருத்தவன் இங்க தப்பிச்சு வந்துட்டானா, சோ அவனோட ஆளை நீ இருந்தா அப்படின்னாக்கா கண்டிப்பா அவனை கூட்டிட்டு போயிடுவானுங்க, இப்ப நீ அவனோட ஆள் இல்ல, ஒரு நாள் உன்னை விட்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அழுதுகிட்டே அங்க பொத்துன்னு உட்கார்றாரு. அதே போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பிச்சு வந்த ஆளுங்களோட லிஸ்ட்ல நம்ம ஹீரோக்கு வழி காமிச்சிருந்தா இல்லையா அந்த ஆப்பிரிக்காக்காரன், அவனும் தப்பிச்சு வந்திருப்பான். ஆனா அங்க இருக்கிற ஏஜென்ட்டுக்கு அவனை திரும்ப அடிச்சு அதே பாலைவனத்துக்கு கூட்டிட்டு போயிட்டானுங்க. அந்த ஏஜென்ட் கூட நம்ம ஹீரோவோட நெத்தியை பாக்குறது காரணம் ஹீரோ கூட தம்பி ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் காணாம போயிருப்பான். அவனை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோவோட ஏஜென்ட்டுக்கு அந்த ஆளுங்க மட்டும் யாருமே இந்த இடத்துக்கு வரல. அதனால நம்ம ஹீரோவும் தப்பிச்சாரு. இப்போ 3 மாசம் ஜெயில் தண்டனையும் கொடுக்குறாங்க. அந்த பாலைவனத்தில் இருந்த 3 வருஷத்தை விட நம்ம ஹீரோக்கு கொடுத்த 3 மாசம் ஜெயில் தண்டனை அதை விட கொடுமையா இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பிளாஷ்பேக்ல சொல்றாரு. இப்போ ஊருக்கு போறதுக்கான விசா நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. பிளைட்ல அப்படியே ஏறாரு. ஊருக்கு போற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. ஃபாரின்ல போயிட்டு திரும்பவும் சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கும் பொண்டாட்டிங்களுக்கும் பிடிச்சவங்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கு ஏகப்பட்ட பொருளை வாங்கிட்டு போவாங்க கொடுக்கறதுக்காக. அப்படி கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் அவரோட உயிர் மட்டும்தான். அதுதான் இப்ப திரும்ப தாய்நாட்டுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ அதை நினைச்சு பயங்கரமா அழுகிறாரு. ஊர்ல வேற நம்ம ஹீரோக்கு பையன் ஒருத்தர் இருக்கிறான், பொண்டாட்டி வேற இருக்காங்க. ஊருக்கு போற அவங்கள பார்க்க போற அந்த ஒரு சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இப்ப நம்ம ஹீரோ போறாரு. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, இந்த ஸ்டோரி உண்மையாலுமே ரியலா நடந்திருக்கு. ரியலா நடந்தவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்களா, எந்த அளவுக்கு ரொம்பவே கொடுமையா இருந்திருக்கும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத. படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.